அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்கு ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சி இயங்குவது நம்முடைய ஜெபங்கள், ரெண்டாவது நம்முடைய பொருளாதார உதவி, அதை தொடர்ந்து நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த சில வாரங்களாய் கடவுளோடு நட்புறவு கொள்ள மிக முக்கியமான தேவையான ஒரு காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதான் உள்ளார்ந்த மௌனம், உள்ளார்ந்த அமைதி, ஆத்மாவில் அமைதி, இன்டீரியர் சைலன்ஸ் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். புனித மரியா ஃபாஸ்டினா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது கடந்த வாரம் செயின்ட் எலிசபெத் ஆஃப் தி ட்ரினிட்டி, சமத்திருத்துவத்தின் எலிசபெத் என்று அழைக்கப்படுகிற அந்த புனிதை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கடந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணோம். உள்ளார்ந்த மௌனத்துக்கு, உள்ளார்ந்த அமைதிக்கு அவங்க தான் புனிதர் என்று அழைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளார்ந்த அமைதி அப்படிங்கிறது, இன்டீரியர் சைலன்ஸ் அப்படிங்கிறது, இட் இஸ் எ லவ்விங் சரண்டர் அப்படிங்கிறாங்க. அன்போடு கூட கடவுளுக்கு நம்முடைய உடல், ஆவி, ஆத்மாவை, வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது தான் இன்டீரியர் சைலன்ஸ் என்று அவங்க சொன்னாங்க. மிகப்பெரிய எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஷிகாரி அப்படிங்கிறவர் 1883 1914 வரை வாழ்ந்தவர். அவர் மிக அழகான ஒரு வசனத்தை சொன்னார், கருத்தை சொன்னார். இன்டீரியர் சைலன்ஸ் குறித்து அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சைலன்ஸ் இஸ் நாட் அ ஆப்சன்ஸ் ஆஃப் நாய்ஸ். சத்தம் இல்லாமல் இருக்கிற சைலன்ஸ் இல்லை. சைலன்ஸ் இஸ் எ பிட் ஆஃப் ஹெவன் தட் கம்ஸ் டவுன் டு த எர்த் அப்படிங்கிறார். அமைதி என்பது பரலோகத்தினுடைய ஒரு சிறு பகுதி அப்படிங்கிறார். அது பூமிக்குள்ள இறங்கி வருகிறது அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, செயின்ட் எலிசபெத் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இன்டீரியர் சைலன்ஸ், லவ்விங் சரண்டர், அன்போட கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது, it is an essential requirement for a soul to hear the voice of Holy Spirit. கடந்த வாரம் நாம் தியானித்தோம். சாமுவேலுக்கும் ஏலிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். கடவுள் எப்படி சாமுவேலோட பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதை நீங்கள் பார்க்காதவர்கள் அதை கடந்த வாரத்தோடைய செய்தி பாருங்கள். அப்போது இன்டீரியர் சைலன்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் ஆத்மாவுக்கு மிக தேவை உள்ளார்ந்த அமைதி. ஆத்மாவில் அமைதி தான் தேவை. அதனால தான் கடவுள் உயிர்த்தெழுந்தவுடன் உங்களுக்கு அமைதி உரித்தாக அப்படின்னாரு. அப்போ அமைதினா என்ன? சும்மா எல்லாத்தையும் சண்டை சச்சரவு இல்லாமல் இல்லை, உள்ளத்துக்குள், ஆத்மாவுக்குள்ளே அமைதி இருக்கணும். ஏன்னா நான் மரித்தேன், உங்கள் பாவத்துக்காக மரித்தேன், ஜெயிச்சிட்டேன், உயிர்த்தெழுந்தேன், இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் கடவுளோடு ஒப்புரவு செஞ்சிட்டேன். அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் ப்ராடக்ட் என்னென்னா உள்ளத்தில் அமைதி, ஆத்மாவில் அமைதி அப்படிங்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இன்டீரியர் சைலன்ஸ். அப்போது அந்த செயின்ட் எலிசபெத் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷி சேஸ் எ பர்சன் கேன் கல்டிவேட் எ சைலண்ட் கிளாய்ஸ்டர் விதின் ஆர் சாங்சுவரி. கிளாய்ஸ்டர் அல்லது சாங்சுவரி, ஒரு சரணாலயத்தை கடவுளுக்கென்று விண்ணக விருந்தாளிக்கு நாம் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி வைத்தோம் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக வந்து பேசுவார். நாம் அவங்களோட பேசும் பொழுது பரலோகம் இந்த பூமிக்குள்ளே வந்துடும். இந்த பூமியில் வாழும் பொழுதே பரலோகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத கடந்த வாரம் நான் கோடிட்டு காண்பித்தேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பாருங்களேன், இந்த உலகத்தில், பரபரப்பான இந்த உலகத்தில் தொழில் செஞ்சிட்ருக்கலாம் அல்லது பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற நாம் எப்படி பரலோகத்தில் வாழ முடியும் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே? த்ரூ த சேனல் ஆஃப் இன்டீரியர் சைலன்ஸ். உங்களுக்கு அமைதி உண்டாக அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடன். அவர் சொன்னதை தான், கை கழுவிட்டோம், கொன்று போட்டோம், நன்றி கெட்டத்தனமாக வாழ்ந்தோம், எல்லாத்தின் மத்தியிலும் கடவுள் உயிர்த்தெழுந்தவுடன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ளார்ந்த அமைதி. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது செயின்ட் எலிசபெத் யாருக்கெல்லாம் அந்த அமைதி தேவை? இல்லை, எல்லாருக்கும் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே மக்கள் மத்தியில் 2 ஸ்டாண்டர்டை வச்சுருக்காங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலை வச்சுருக்கோம் நம்ம. எப்படின்னா, இப்போ ஒரு குடும்பஸ்தை கஷ்டப்படுறான், வேலைக்கு போகிறான், கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு வச்சு இடம் வாங்குறான், வீடு கட்டுறான், வளர்கிறான், செழிக்கிறான். அப்படி ஒரு குடும்பஸ்தன்
அப்படி ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வரும்பொழுது இந்த உலகம் அவனை என்ன சொல்லுதுன்னா, we call them materialistic and workaholic. எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருப்பான், கோயிலுக்கு வர மாட்டான், வேலை செஞ்சுட்டு இருப்பான், பணத்தை தான் தேடுவான். உழைக்கிறவனை நம்ம என்ன செய்கிறோம், சிம்பிளாக கேட்டகரைஸ் பண்ணுறோம், அவன் எப்போ பார்த்தாலும் பணம் அலைவான்ப்பா அப்படி சொல்லிடுறோம். ஆனால் இந்த ரிலீஜியஸ் லைனில் பார்த்தீங்கன்னா, இஃப் எ ரிலீஜியன் பிகம்ஸ் அப்சஸ்ட் வித் ஒர்க், we call it holy dedication and for the love of God and community அப்படிங்கிறோம். ஒரு குருவானவரோ அல்லது ஒரு அருட்சகோதரியோ 24 hours மக்களுக்காக வாழ்கிறாங்க, வீடு வீடாக சந்திக்கிறாங்க, தேர் தூக்குறாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க, ஹவுஸ் விசிட் பண்ணுறாங்க, அல்லது ப்ரோக்ராம் மேலே ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, திருப்பலி வைக்கிறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு டயர்டாக போய் சாப்பிட்டு படுத்துடுறாங்க, காலைல 6 மணிக்கு பூச திரும்பி அதை ரொட்டீனாக செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னா அதை ஒரு ஹோலி டெடிகேஷன் அல்லது ஒரு மக்களுக்காக வாழ்கிறாங்க, தியாகி ஆயிடுறாங்க நம்ம சொல்கிறோம். 2 பேரும் உழைக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவர் உழைக்கும் பொழுது அதை நம்ம ஹை ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம், பிகாஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் காட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒர்க்கிங் ஃபார் காட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒர்க்கிங் வித் காட். நான் ஒரு குருவாக இருக்கிறேன், பொழுதுனைக்கும் மக்கள்கிட்ட போகிறேன், யூத்துகிட்ட விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், பிஸியாக இருந்துக்கிட்டு, ஆனால் கடவுளோட பேசுறது இல்லை, இன்டிமெசி இல்லை, என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, கஷ்டப்படுறேன், அடுத்த ப்ரமோஷனாக கஷ்டப்படுறேன், இப்படி தான் நான் பரபரப்பாக வாழ்ந்துட்டுருக்கேனே தவிர என் உள்ளத்தில் அமைதி இல்லைன்னு வச்சு நான் என்ன குரு? அப்போது உள்ளார்ந்த அமைதி எல்லாருக்கும் தேவை. ப்ரீஸ்ட் அல்லது விஜி, பிஷப், கார்டினல்ஸ் அனைவருக்கும் தேவை என்று அவங்க சொல்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது உள்ளார்ந்த அமைதி, சாலிட்யூட், தனிமை என்பது ரொம்ப ரொம்ப தேவை என்று சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொலேஸ், ஆறுதல் அப்படின்னா கடவுள் அவங்களோட பேசி வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமாப்பா, யூ cannot சிம்பிளி கீப் அவே ஃப்ரம் த வேர்ல்ட்லி திங்ஸ். உலகத்தில் தான் வாழ்கிறோம். நான் போய் ஒரு கம்பெனிக்கு போகணும், அங்கே பல்வேறு மக்களை பார்க்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அப்போ தான் என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப முடியும். அப்போது உலகத்திலேருந்து என்னை தனிமைப்படுத்த முடியாது. கொண்டுட்டு போய் தனியாக மலை மேலே உட்காந்து தாடி வளர்த்துட்டு ஆண்டவர் கெஞ்ச முடியாது. ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஆதாம் ஏவாளை படைச்சி தோட்டத்தில் விட்டார், உலகத்தை தான் விட்டாங்க. அப்போது ஈவன் தோ நான் உலகத்திலே வாழ்ந்தாலும், உலகத்தில் ஒரே பரபரப்பு, அரசியலில் பரபரப்பு, எல்லாத்திலையும் பரபரப்பாக இருந்தாலும் எனக்கு ஆத்மாவில் அமைதி இருந்தால் போதும் அப்படின்னு கடவுள் வெளிப்படுத்தினாராம். ஐ நீட் எ cloistered hall. ஐ நீட் எ sacred place in your heart. அது இருந்தால் போதும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு இடம் ஆத்மாவில் எனக்கு கொடுத்தீங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய எவ்வளவு மோசமான சூழலாக இருந்தாலும் அது ஒரு சர்ஃபேஸ் லெவலுங்கிறதுக்கு தான் வருமே தவிர உன் மனசை பாதிக்காது, உன் இதயத்தை பாதிக்காது, உன் சிந்தனைகளை பாதிக்காதுன்னு கற்றுக் கொடுத்தாரா இயேசு கிறிஸ்து. அப்போ அதனால தான் இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, I realize that one can enjoy interior silence and solitude for what can distract a heart possessed by the love of God. ஒருத்தன் உள்ளுக்குள்ளே ஆத்மாக்குள்ளே ஒரு அமைதி, சமாதானம் வேணும்னு சொல்லி, மௌனம் வேணும், அமைதி வேணும்னு தேடி தேடி போய் அவன் கடவுளோட பேச அன்புறவு கொண்டு வாழுகிற அந்த இதயத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏன் இவங்க சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, உலகத்தில் எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா, அவங்களுக்கு இந்த அடிசன் நோயினால் கஷ்டப்பட ரத்த அளவு குறையுது, பிபி குறையுது, துன்பம், சாப்பிட முடியல, உடம்பு எலும்புரிக்கு நோய் ஆகுது, உடம்பெல்லாம் பயங்கர கலராக இருக்கவங்க கருப்பாக மாறுறாங்க. இப்படி உடம்பு அசிங்கமான ஒரு சூழல் போயிட்டுருக்கும் பொழுதும் இவ்வளோ ஒரு பரபரப்பாக ட்ரீட்மெண்ட்டு, அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்கிற சூழலில் துன்பம், துயரம், திருச்சுவல பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை கேள்விப்பட்டிருந்தாலும் she was able to keep up a cloistered cell, particularly only for God. அன்போடு கூட அவங்க சரண்டர் பண்ணாங்களாம். அதனால தான் இவங்களை போப் ஃப்ரான்சிஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, she is the saint of interior silence என்று சொல்லியிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அப்படி இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியது கடவுளால் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்கிறாங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
அது தொடக்கம். there is no condemnation. யாரும் நம்மை தண்டிக்க முடியாது கடவுளோடு இணைந்து வாழுகிற பொழுதுங்கிறார். when you have intimacy with God, nobody can condemn you. யாரும் உன்னை பனிஷ் பண்ண முடியாது. nobody can punish you அப்படிங்கிறாரு. அப்போ அதில் தொடங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கடைசியாக முடிக்கும் போது, யார் என்னை பிரிக்க முடியாது, nothing can separate me from the love of God அப்படிங்கிறாரு. இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும்? ரோமர் 8:31. கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகன் என்று வெறும் வெட்டி வார்த்தை பேசுறதுனால அல்ல, ஏதோ புரட்சிகரமாக பிரசங்கம் பண்ணுறதுனால அல்ல, கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள அன்பார்ந்த உறவின் வெளிப்பாடு இந்த வார்த்தைகள். டாக்டரின் பேசிட்டார், அதனால் அதை நிறைவு பண்ணுறார், அப்படி இல்லை. அன்பான சகோதர சகோதரி, ஏனென்றால் புனித பவுல் இஸ் நாட் அன் ஆர்ம் சேர் தியாலஜியன். ஆர்ம் சேர் தியாலஜியன்னா இந்த வீட்டில் தாத்தாலாம் அந்த ஈஸி சேர் வச்சுருப்பாங்க. ஒரு சேரில் உட்காந்து ஆட்டிக்கிட்டே சுருட்டை குடிச்சிக்கிட்டே, நீ அங்கே போலியா, நீ இங்கே போலியா, ஏன் படிக்கலை, உன் மார்க் என்னன்னு இவர் பண்ணுறதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு சுருட்டை குடிச்சிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவார் தாத்தா. அப்பேற்பட்ட ஆர்ம் சேர் தியாலஜியன் இல்லை செயின்ட் பால். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தலைகளை தொங்க விடப்பட்டார், ஷிப்ரக்காச்சு, கப்பல் முறிஞ்சு போச்சு, கடலில் தூக்கிப்பட்டாங்க, பாம்பு கடிச்சது, விவிலியத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவ்வளோ பாடுகள் துன்பங்களை அனுபவித்த அவர் சொல்றார், உள்ளார்ந்த அமைதி இருந்ததுனால எவன் என்னை பிரிக்க முடியும், எவன் என்னை எதிர்த்து பேச முடியும் என்று சொல்லுகிறார். தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாது இருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து. இப்போ செயின்ட் எலிசபெத் அதானே சொல்கிறாங்க, உள்ளத்தில் இன்னர் சைலன்ஸ் வந்துருச்சுன்னா, ஆத்மாவில் மௌனம் வந்துருச்சுன்னா, அமைதி பரபரப்பாக எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு கொட்டிக்கிட்டே இல்லாமல் அமைதியை தேடி நாம் போக 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 அவர் சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனை, சரீரத்துக்குள்ளே வரக்கூடிய நோய் கூட அந்த கடவுளின் அன்பிலிருந்து பிரிப்பது யார் அப்படிங்கிறாங்க செயின்ட் எலிசபெத். அதுதான் அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? பிரிக்க முடியாது. நெருக்கடியா? ட்ரிபுலேஷனா? அல்லது ஃபேமா? எந்த இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? நேக்கட்னஸா? அல்லது இடரா? சாவா? டெத்தா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் when I have interior silence, when I have good fellowship with my Lord, when I understand what God has done. கடவுள் எனக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு புரியணும்னா அவரோட உறவு கொள்ளணும். பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படுகிறோம் ஆடுகளாக கருதப்படும். டெய்லி பிரச்சனை தான். எப்போ வெட்டுவான், எப்போ குத்துவான் அப்படி தெரியாது. ஏன்னா நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், பிசாசு என்னை தொந்தரவு பண்ண, உலகத்தில் குடிகாரன் மல்ல மாறி முடிச்ச வைக்க அத்தனை பேர் என்ன பிரச்சனை பண்ணுவான். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேக்கில், அப்பேற்பட்ட ஒரு டர்மா இல்லை, அப்பேற்பட்ட பிரச்சனையில் வாழும் பொழுது அவர் சொல்கிறாரு, எது என்னை பிரிக்க முடியும்? எனக்கும் அவருக்கும் அப்பேற்பட்ட உறவு இருக்கிறது. that I have gained through my interior silence அப்படிங்கிறாரு பவுல். அவர் கடவுள் சந்தித்த பொழுது, ஏன் என்னை துன்புறுத்துற அப்படின்னு கேட்ட பொழுது அவர் போய் ஒரு தீவில் போய் பல மாதங்கள் கடவுளோட தனிமையில் வாழ்ந்து வந்திருப்பாடு தான் எழுதுகிறார் இவ்வளவு புத்தகங்களை. அவர் சொல்கிறார், ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறோமே, அடைகிறோமே அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இன்டீரியர் சைலன்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய நிலையில் எல்லா நிலையிலையுமே அது தேவைதான். அந்த உள்ளார்ந்த மௌனம், உள்ளார்ந்த அமைதி இல்லாமல் கடவுளை முழுசாக பேச முடியாதுங்க, முழுசாக அவரை பார்க்க முடியாதுங்க. அது அன்னை மரியாளும் சூசேப்பரும் நமக்கு அதுதான் மிகப்பெரிய பாடமாக நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போது நம்ம எல்லாம் உள்ளத்தில் ஏன் சமாதானம் கொண்டு வெளியில் சத்தமாக இருக்குது? எக்ஸ்டீரியர் சைலன்ஸ் தேவை தான். அது இல்லைன்னா என்னால் இன்டீரியர் சைலன்ஸ் வரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்டீரியர் சைலன்ஸ், வெளிப்புற அமைதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்டீரியர் சைலன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலும் then the soul's resource is to take refuge within itself is that interior solitude which alone is necessary for the union with God. வெளிப்புறத்தில் இருக்கிற அமைதி தேவைதான், இல்லாட்டினா கூட உன் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாக்க முடியும். அதுதான் தேவை கடவுளோடு நட்புறவு கொள்ள அப்படிங்கிறாங்க.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, த லவ், நீங்கள் இதை எப்போ புரிஞ்சுக்குவாங்க, யார் புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஆத்மாவில் உள்ளத்தில் ஒரு அமைதி வேணும். நான் பேசக்கூடாது, அதிகமான வார்த்தை பேசக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது, நான் அமைதியாக இருக்கணும்னு அதை அன்பு செய்கிறாங்கள. த லவ் ஆஃப் சைலன்ஸ், த லவ் ஆஃப் சைலன்ஸ், மௌனத்தை அன்பு செய்கிறவங்களால் தான் முடியும், அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த லவ் ஆஃப் சைலன்ஸ் லீட்ஸ் டு தி சைலன்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்போது யார் ஒருத்தன் நான் தனியில் போய் தனிமையாக போகணும், கடவுளோட அமைதியில் வாழணும், இந்த அமைதியை விரும்புகிறாங்களோ, அவங்க வாழ்க்கை எப்படி மாறுதான், சைலன்ஸ் ஆஃப் லவ்வாக மாறுதான். அப்போது அமைதியை விரும்பி, மௌனத்தை விரும்பி அவங்க அந்த உள்ளத்துக்குள்ள ஆத்மாக்குள்ள வாழக்கூடிய கடவுளை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்திக்க அவங்க லைஃப் என்ன பண்ணா சைலன்ஸ் ஆஃப் லவ்வாக மாறுது. அன்பே அமைதியாய் மாறிடுது. அந்த அன்புக்கு வார்த்தை தேவையில்லை. அந்த கடவுளே நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர் இருக்கிற வார்த்தையே தேவைப்படாது. அன்ஸ்போக்கன் கனெக்ஷன் ஆஃப் லவ் அப்படிங்கிறாங்க. எந்த வார்த்தையும் தேவையில்லை. நானும் ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கிறோம். என்னுடைய ப்ரெசன்ஸ் தான் அங்கே தேவை. என்னுடைய முழுசாக டோட்டல் சரண்டர் தான் தேவையை தவிர எனக்கு வார்த்தை தேவையில்லை, அடுக்குமொழி தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு இன்டீரியர் சைலன்ஸ் கொண்டு போய் கடவுளோட இணைக்கிறது பாருங்களேன். இட் இஸ் ஃபியூசிங் அவர் மென்டாலிட்டி, இட் இஸ் அலைனிங் அவர் மென்டாலிட்டி வித் த மென்டாலிட்டி ஆஃப் காட். என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்களை எல்லாம் கடவுளுடைய எண்ணங்களாக இணைச்சிருது பாருங்கள். அப்போ எனக்கு எந்த சிந்தனை இல்லை. when God is my shepherd, I do not lack anything. என் கடவுள் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் முன்னாடி நிற்கிறாரு, என் ஆத்மாவுக்குள்ள நான் போய் பேசுகிறேன், அவர் என் முன்னாடி நிற்கிறார், எனக்கு எந்த பெட்டிஷனும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. கடவுள் என் பக்கத்தில் இருக்கும்போது எப்படிங்க தேவை இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அதனால சொல்கிறாங்க, மை ஹெவன் இஸ் மை காட். கடவுள் என்கிட்ட வரும்போது பரலோகம் என்னோட வாழுகிறது அப்படிங்கிறாங்க செயின்ட் எலிசபெத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உள்ளார்ந்த மௌனம் முடியுமா? இன்டீரியர் சைலன்ஸ் தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இருக்குது பாருங்கள். முடியணும், தேவை, அது ஒரு மேண்டேட்ரி, ஒரு நெசசரி, இம்பார்ட்டன்ட் நெசசரி அது ஆத்மாவுக்கு. அதனால தான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவாலிட்டியெல்லாம் ஒரு லெவல் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் நாம் எல்லாரும். கடவுள் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது என்று அவ்வளோ தைரியமாக கேட்குறாரு. இந்த சிக்காரி சொல்கிறார் இல்லைங்களா, அவர் சோல்ஜராக இருந்து பல போராட்டங்களை பார்த்தவர் தான், சண்டை சச்சரவுகளை பார்த்தவர் தான், கொலைகளை பார்த்தவர், ரத்தத்தை பார்த்தவர். அவர் எழுதுகிறார், சைலன்ஸ் இஸ் எ பிட் ஆஃப் ஹெவன் தட் கம்ஸ் டவுன் டு த எர்த் அப்படிங்கிறார். அது ஒரு அமைதி என்பது அது பரலோகங்க, அது பரலோகத்தின் ஒரு சிறு பகுதி, அது பூமிக்கு இறங்கி வருகிறதுங்கிறாரு. உள்ளார்ந்த அமைதி. இன்றைக்கி இந்த உள்ளார்ந்த அமைதி இல்லாமல் தான் வெளிப்புறமாக சத்தம் போட்டு ப்ரேயர் பண்ணுறது, வெளிப்புறமாக எல்லாத்தையும் ஆடை வெட்டுறது, மாலை வெட்டுறது, தகடை போடுறது, மாங்காயை காணிக்க கொடுக்கறது, தேங்காயை காணிக்க கொடுக்கறது, இப்படி எல்லாருமே நம்ம என்ன நினச்சிட்டோம், வெளிப்புறத்தினுடைய அடையாளத்தை நம்பி அடையாளம் சுரும இருக்கணும், சிலுவை இருக்கணும், இப்படி பொருள் இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும், இப்படித்தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப சிதைந்து போயிருக்கிறது. வேதனையோடு பேசிக்கொண்டு இருக்கிற நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி மாறணும், நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மாறணும். உள்ளத்துக்குள் இருக்கிற கடவுளை கண்டுபிடிச்சு அவரோட பேசுங்க. எப்போ பேச முடியும்? உங்கள் உள்ளத்தில் ஆத்மாவில் அமைதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அங்கே ஸ்டில்னஸ் இருக்கணும், சும்மா இருக்கணும். உங்கள் ஆத்மா முடியுமா? முடியணும். அந்த உங்கள் ஆத்மா சும்மா இருக்காத வரைக்கும் நீ கடவுளோட பேசலை. இதை மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்டீரியர் சைலன்ஸ் இஸ் நத்திங் பட் லவ்விங் சரண்டர். முற்றிலுமாய் நம்மை கடவுளுக்கு அப்படியே அர்ப்பணிப்பது, அவர்கிட்ட சரணடைவது. இப்போ எப்போ சரணடைவோம்? நான் யார்கிட்ட சரணடைகிறோ அவர் என்னை விட மிக உயர்ந்தவரா, உன்னதரா, சர்வ வல்லமை உள்ளவரா, அன்புள்ளவரா, ஸோ எனக்கு எந்த தீங்குமே நிகழாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரணாலயம் இருக்கும் என்றால் நாம் அங்கே சரண்டர் ஆகும். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட சரணாலயம் தான் நம் கடவுள் என்பதை நாம் அறியாததுனால தான் என் வாழ்வில் எது நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உமக்கே சொந்தம்னு விட்டு கொடுக்காமே இருக்கோம். நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி,
ஒரு சமாதானம் இல்லாமலே இருக்கின்றது. ஆனால் பவுலடிகளார் இப்படி சொல்றாருல, எது என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? நோயா, பட்டினியா, சாவா, இடரா, அவமானமா, துன்பமா, வேதனையா, எது என்னை பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா நான் சரணாலயமாக கொண்டுள்ள என் கடவுள் இவை எல்லாவற்றையும் தாண்டி என்னை நேசிக்கிறவர். ஆகவே நான் முற்றிலுமாய் பயப்படாம, எந்த கலக்கும் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாம நான் அப்படியே என்னை அவரிடத்துல விட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிறார். அதே பவுலடிகளார் தான் நீங்க திருத்தூதர் பணி 27வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ரோமைக்கு அவரை கைதியாக அழைத்து செல்கின்றார்கள் கப்பல்ல. பல மாதங்களாக பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்துல பெரும் புயல், அது பேய் புயல் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட புயல் அடிக்கிறது. பல நாட்களாக போராடுகிறாங்க. கப்பலில் சரக்குகள் எல்லாம் தூக்கி போட்டுறாங்க. அடுத்து அந்த கப்பல் சிதைவுக்குள்ளாக போகிறது. அப்படிங்கும் பொழுது அந்த கப்பலுடைய தலைவர்கள்லாம் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பவுல் அடிகிறார் அந்த தலைவர்களை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை ஆட்கொண்டவராகிய நான் யாருக்கு சேவகம் புரிகிறேனோ, நான் யாருக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அந்த கடவுள் என்னை நேற்றிரவு சந்தித்தார். அவர் சொன்னாரு, பவுலே நீ அஞ்சாதே, உன் பொருட்டு இந்த கப்பலில் உள்ள அத்தனை பேரையும் நான் காப்பாற்ற போறேன்னு அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் அமைதியா இருங்க, நம்ம ஜெபிப்போம், இந்த கப்பல் பத்திரமாக போய் சேரும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, பல நாள் பேய் புயல், சாப்பாடு இல்லை, எப்படி இருந்திருக்கும், தண்ணி கடை அந்த கப்பலுக்குள்ள வந்திருக்கும், சரக்குகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, பட்டினி. அந்த சூழ்நிலையில் அவர் சொல்றார், நேற்றிரவு என் கடவுள் என்னை சந்தித்தார் அப்படின்னு சொல்றார். அது எப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்ற, யாரை நான் வழிபடுகிறேனோ, யாருக்கு நான் என்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அந்த கடவுள் என்னோட நேற்று பேசினார் அப்படிங்கிறார். புயல் காற்றின் மத்தியில, இருளின் மத்தியில, குளிரின் மத்தியில, பட்டினியின் மத்தியில, நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தின் மத்தியில என் ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படிங்கிறார். அவர் பேசுறார், இவர் கேட்கிறாரு, அதை விசுவசிக்கிறார், அதை சொல்கிறார், அது நடக்கிறது. இதுதாங்க ஒரு உறவு. நாளைய வாருங்கள் நாமும் பாடுவோம். நம்மை ஆட்கொண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார், நாம் யாருக்கு பிள்ளைகள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மால் நிச்சயமாக கடவுளிடத்திலே அன்போடு நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த அந்த இறை அமைதி நமக்குள்ளாய் கடந்து வரும். வாருங்கள் பாடி ஜெபிப்போம். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை நான் யார் என்று அறிவேன் என்று பவுலடியார் சொன்னபடி நாமும் அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களாய் ஒப்புக் கொடுப்போம். கடவுளை அறியாமல் இருப்பதால் தான் நம்மால ஒப்பு கொடுக்க முடியலங்க. நம்மால வேதனைகளை நினைத்து நினைத்து உருகி கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் கடவுளோடு வாழ்வோம், அவரை அறிந்து வாழ்வோம், அப்பொழுது அமைதி அடைவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பினால் என்ன, நம்மை தூற்றினால் என்ன, தோல்விகள் நம்மை சூழ்ந்து கொண்டால் என்ன, நம்மை ஆட்கொண்டிருக்கிற கடவுள் யார் என்று நாம் அறிந்தால், அவர் நம்மை எல்லாவற்றிலும் தூக்கி எடுக்க வல்லவர் என்பதை புரிந்து கொண்டால் ஏன் நாம் அமைதியா இருக்க முடியாது? அமைதி அடைவோம் வாருங்கள். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழச் செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். நான் தனிமையா இருக்கேன், பிள்ளைங்க விட்டுட்டாங்க, பிள்ளைங்க நிறைய இருக்காங்க, பிஸியா இருக்கேன்னு சொல்லுவோம். பிள்ளைங்க போயிட்டாங்க, நான் தனியா இருக்கேன்னு சொல்லுவோம். எல்லா நேரத்திலும் மனிதர்களோடு உறவுகளை தானே விரும்புறோம்.
ஆனால் எல்லா நேரத்திலும் கடவுளோடு உறவு கொள்ள விரும்புவோம். அவர்தான் நம் அடைக்கலம். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன் சுவாமி. ஆகவே இதோ வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை அறிந்து கொள்கிற ஞானத்தினாலே எங்களை நிரப்பும். உம்மை அறியாததுனாலே ஆண்டவரே அப்பா உம்மோடு உறவுக்குள்ள நாங்கள் விழையிலே சுவாமி. அப்பா, பிற காரியங்களுக்காக உம்மை நாடி வருகிறோமே தவிர உமக்காக உம்மை நாடி வரலப்பா. உம்மை கொண்டு வாழணும்னு நினைக்கிறோமே சொல்லு ஆண்டவரே. தவிர இந்த நாட்களில் அப்பா உமக்காக உம்மோடு கூட வாழணும்னு விரும்பலையப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் நீர் எங்களுக்குள் கடந்து வரும்படியாக இதோ நாங்கள் எங்களுக்கென அப்பா உமக்கென நீரும் நானுமாக உறவாடக்கூடிய அப்பா ஒரு அழகான இல்லத்தை, ஒரு உள்ளத்தை எங்களுக்குள் கட்டி எழுப்ப இந்த நாளில் கிருபை தாரும் ஆண்டவரே. அங்கே நீர் எங்களோடு வாசம் செய்யும். உம்முடைய குரலை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. அந்த குரலுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. அப்பா, நீரும் நாங்களுமாக இணைந்து அந்த இடத்திலே ஒரு விண்ணகம் படைக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்கிற அந்த அகக்கண்களை எங்களுக்கு திறந்து விடும் சுவாமி. அப்பா, அமைதியோடு இருந்து உம்மை கண்டு கொள்கிற அந்த ஞானத்தினாலே இணைப்பில் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.